இந்த உலகத்திலே எது பெஸ்ட்டான வரம்னு பார்த்தீங்கன்னா அது அம்மா மட்டும்தான். அவங்களால பொய்யான ஒரு அன்பை மட்டும் அவங்களுக்கு காட்டவே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட அம்மாவுக்கு என்னோட அன்னைய தின வாழ்த்துக்கள். இது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட பிளெஸிங்குமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்தது முதல் தேடுற உறவுகள் பார்த்தீங்கன்னா அது அம்மா மட்டும்தான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எங்கன்னு தான் கேட்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டா கூட ஒரு கோவத்தில் அடிச்சிருவாங்க. ஆனால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க மனசே கேட்காது. உடனே அவங்களே சமாதானப்படுத்துவாங்க, சாப்பாடு போட்டு ஊட்டி விடுவாங்க. ஸோ இதெல்லாமே நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் ஒரு ஸ்டேஜில் நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம மாமியார் வீடு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி ஆகிடுது. அது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அம்மான்ற ஒரு உறவு அவ்வளோ ஒரு புனிதமானது. நான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் அம்மாவோட கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஸ்கூல் காலேஜ் போவேன், கட்டடிச்சுட்டு எங்கேயாச்சும் சுற்றுவேன். அது வீட்டுக்கு காலேஜ் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போலாம் அம்மா என்னை திட்டலாம் மாட்டாங்க. ஸோ பொறுமையாக தான் சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்போலாம் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். பட் நான் தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போது நான் ஒரு அம்மா அதுக்கப்புறம் என் பிள்ளை எவ்வளோ சேட்டை பண்ணுறான், எப்படி தான் நம்ம அம்மா வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ அம்மா யாருமே தயவுசெய்து ஹேர்ட் பண்ணி அவங்களை பேசாதீங்க. ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டேஸ், அதுக்காக நான் செஞ்ச ப்ரௌனி தான் இது. ஸோ எனக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, நீயே வீட்டில் எனக்கு ப்ரௌனி செஞ்சுரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் செஞ்சேன். அப்படியே நான் செய்ய மாட்டேன் தான் சொன்னேன். சரி கூட நம்ம மதர்ஸ் டேக்காக நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்து மில்க் சாக்லேட் வச்சு தான் செஞ்சிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மில்லட்லேயுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியுமே வாங்கிக்கலாம். பர்த்டே கேக்லேருந்து எல்லாமே செய்கிறோம். ஸோ நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தேர்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.